பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில மொத்தமா 18 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில, உள்ளே செல்லும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டைட்டில் ஜெயிக்கும்போது, அவங்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய டிராஃபியின் டூப்ளிகேட் ஒண்ணு கையில கொடுக்கப்பட்டுச்சு. இந்த டிராஃபியை யார் 106 நாட்களுக்கு பின்னாடியும் மறுபடியும் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கு நான் ஒரிஜினல் டிராஃபிய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி விஜய் சேதுபதி ஒவ்வொரு போட்டியாளர்களையும் உள்ள அனுப்பி வச்சாரு. மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில முதல் போட்டியாளராக பிரபல தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் கலந்து கொண்ட நிலையில, இவரை தொடர்ந்து சாச்சனா நேமிதாஸ், தர்ஷா குப்தா, சத்யா, தீபக், சுனிதா, ஜெஃப்ரி, ஆர்ஜே ஆனந்தி, ரஞ்சித், அர்ணவ், பவித்ரா, ஜனனி, அருண் பிரசாந்த் அண்ட் தார்ஷிகா, விஜய் விஷால், முத்துக்குமரன், சௌந்தர்யா நஞ்சுட்டன், ஜாக்குலின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 18 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உள்ள நுழைந்த சில மணி நேரங்கள்லயே பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவே கோடு போட்டு ஆண் போட்டியாளர்கள் மற்றும் பெண் போட்டியாளர்களை முட்டி மோத வைத்தாரு பிக் பாஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆண் போட்டியாளர்கள் ஏதாவது ஒரு வாரம், பெண் போட்டியாளர்கள் யாருமே ஆண்களை நாமினேட் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனைகளோட பெண் போட்டியாளர்களுக்கு பெரிய ரூமை விட்டு கொடுத்தாங்க. இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி எப்படி ஆட்டம் புதுசு, ஆட்களும் புதுசு அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த முறை ரூல்ஸும் புதுசாகவே இருக்கு. பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்லக்கூடிய போட்டியாளர்கள் ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்கு பின்னரே நாமினேட் செஞ்சு எலிமினேட் செய்யப்படுவது வழக்கம். ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா, நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைந்த 24 மணி நேரத்திலேயே மற்ற போட்டியாளர்கள் நேரடி நாமினேஷன் செஞ்சு அதிலிருந்து ஒரு போட்டியாளரை 24 மணி நேரத்தில் வெளியே அனுப்ப முடியும். இது குறித்து தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்ல, முதல் நாளே நடிகையாக வேண்டும் என்பதற்கு சிறந்த பிளாட்ஃபார்மாக பிக் பாஸ் மாறும் அப்படிங்கிற கனவோட உள்ளே வந்த மகாராஜா பட நடிகை சாச்சனா மற்ற போட்டியாளர்கள் சிலரால நாமினேட் செய்யப்பட்டு முதல் நாளே கண்ணீரோட வெளியேறி இருக்காங்க அப்படின்னு உறுதியாகி இருக்கு. சாச்சனா விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்துல அவருக்கு மகளாக நடிச்சவங்க. எனவே இவருக்கு மட்டும் விஜய் சேதுபதி, உனக்கு என்ன அப்பான்னு கூப்பிட தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு, சார்னு கூப்பிட தோணுச்சுன்னா சார்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சிறப்பு சலுகை கொடுத்தாரு. ஆனா 24 மணி நேரத்துல இவர் வெளியேறி இருக்கிறது ரசிகர்கள் யாருமே எதிர்பாராத ஒண்ணா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க இப்படி சடனா 24 மணி நேரத்துல வெளியே போனது சாச்சனாவுக்கு ரொம்பவே கிரேஸா இருந்த ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சாச்சனா ஃபேன் பேஸ் நிறையவே உருவாக்கிக்குவாங்க. ஒரு நல்ல நேமோட வெளியே வருவாங்க, வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்த பல பேருக்கும் இது பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த நாமினேஷன். ஓகே மக்களே, இது ஃபேரா இருக்கா இந்த முடிவு? இல்லை சாச்சனாவை வெளியில் இப்படி 24 மணி நேரத்தில் எதுவுமே தெரியாமல் அனுப்பியிருக்க கூடாது, அதுவும் அவ்வளோ ட்ரீம்ஸோட உள்ளே வந்து ஒரு பொண்ணை அப்படி வெளியில் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம தகவல் தினம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.